ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா கிட்ட வந்து, வெண்பா இனிமேல் வந்து உன்னை வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறது எல்லாமே வந்து உன்னுடைய ரஞ்சிதா சித்தி தான் வந்து பார்த்துவாங்க. இனிமேல் வந்து மல்லி வந்து உன்னை வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு போக மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுமே பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டியும் முடியவே முடியாதுன்னு சொன்னதும் இந்த ராஜேஸ்வரி வந்து அதட்ட வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதட்ட ஆரம்பிச்சது நம்முடைய வெண்பா குட்டி வந்து பயந்துடுறாங்க. எங்க ஒரு பிஞ்சு குழந்தைகிட்ட வந்து இப்படி தான் வந்து பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறது பார்த்தீங்கன்னா அவள் எங்கள் வீட்டு பொண்ணு என்னாலும் செய்வோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்செல்லாம் கேட்கணும்னு எனக்கு வந்து அவசியம் இல்லை. நான் வந்து மல்லியம்மா கூப்பிட்டு போனால் தான் ஸ்கூலுக்கு போவேன், இல்லைனா ஸ்கூலுக்கே வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வாங்க மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெண்பா குட்டி வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வரப்போகிற எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா கிட்ட வந்து, வெண்பா நான் என்றைக்கும் வந்து உன்னை வந்து விட்டு தர மாட்டேன், அவங்க வந்து இப்படி வந்து பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் என்னை வந்து பிரிக்கிறதுக்கான ஏற்பாடை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டிலேருந்து நீ வந்து உன் டாடாக்கிட்ட வந்து என் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்றத வந்து நீ வந்து என் பக்கம் வந்து நிரூபிச்சுட்டே இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, நான் ஏதோ வந்து நீ வந்து என் பக்கம் இருக்கிறதுனால தான் வந்து நான் இந்த வீட்டில் இருக்கேன், அப்படி இல்லைனா வந்து நீ சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. அம்மா நான் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போனால் தான் ஸ்கூலுக்கே வந்து போவேன். அந்த ரஞ்சிதா சித்தி வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் போகவே மாட்டேன். ஒன்று டாடா கூப்பிட்டு போனோம், ஒன்று நீங்கள் கூப்பிட்டு போகணும். அவங்க பேச்செல்லாம் வந்து கேட்டுனானா கண்டிப்பாக வந்து நான் ஒரு நல்ல குழந்தையாக வந்து இந்த சமூகத்தில் வந்து வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள மாதிரி வந்து எப்படி யாரை வந்து அழிக்கலாம் அந்த மாதிரி பிளான் போடுற புத்தி தான் எனக்கு வந்துடும். அது எங்கள் கூட இருந்தனால உங்களை மாதிரி வந்து நல்ல புத்தி எனக்கு வந்து வரும். சொசைட்டியில் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். அதே அத்தெல்லாம் வந்து பண்ணுற தப்புக்கு எப்போனாலையும் வந்து போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் போடுற அளவுக்கு வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய வெண்பா குட்டியை வந்து இந்த அளவுக்கு அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை பற்றி புரிஞ்சு வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மாதிரி தப்பு பண்ணால் கண்டிப்பாக வந்து சட்டம் தன் கடமையை செய்கின்ற மாதிரி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாதுன்றதை நம்ம வெண்பா குட்டி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து வலுப்பெற்று நம்முடைய விஜய்கிட்ட வந்து போதுங்க. விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா, விஜய் உன்னுடைய மகளுக்கு வந்து சொல்லி வை, இனிமேல் வந்து ரஞ்சிதா தான் ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போக போகிறாங்க வெண்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எதுக்கு ஏன் மல்லி வந்து கூட்டிகிட்டு போகிறல்ல அவளே வந்து கூப்பிட்டு போட்டோம்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை விஜய், உன் அக்கா வந்து உன் நல்லது தான் சொல்லுவேன். மல்லியை வந்து இனிமேல் வந்து கூப்பிட்டு போமான்னு சொல்லிவிடு. வெண்பாவை வந்து ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறது எல்லா வேலையுமே வந்து ரஞ்சிதா வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய்கிட்ட சொன்னது. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதில்ல, என் பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் வந்து ஏன் முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம வெண்பாவை வந்து கேட்குற பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நான் வந்து என் பொண்ணுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அந்த ரஞ்சிதாவை தான் பிரிக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு அந்த ரஞ்சிதாவுக்கு வந்து தர்மடி நம்மளுடைய மல்லி வந்து கொடுக்க போகிறாங்க. இதனால் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுடைய மல்லி வெண்பா வலிக்கே வந்து வரக்கூடாது. அந்த ரஞ்சிதான்னு நினைக்கிறவங்க மறக்காது நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.